அன்பு அண்ணன் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு வணக்கம். சொன்னீங்களே செஞ்சீங்களா? சொன்னது என்ன, செஞ்சது என்ன? இந்த விவசாய கடன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும்னு நீங்கள் தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருந்தீங்க. அதே மாதிரி 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு விவசாய கடனில் பாதி தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறீங்க? 50,000 கடன் வாங்கியிருந்தா முழுசும் தள்ளுபடி, 60,000 கடன் வாங்கியிருந்தா 40,000 தள்ளுபடி, 70,000 வாங்கியிருக்கிறவங்களுக்கு 30,000, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் 1 லட்சம் வாங்கியிருக்கிறவங்களுக்கு 5,000 தள்ளுபடின்னு சொல்லியிருக்கிறீங்க. இது நியாயமா? அதே மாதிரி 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி தான் குறைச்சிட்டு வந்துட்டீங்க. 50,000 கடன் வாங்கியிருந்தால் 25,000, 60,000 கடன் வாங்கியிருந்தால் 15,000, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சி விவசாயம் நீங்கள் தள்ளுபடி பண்ண கடன் ஒரு உரம் வாங்கிறது கூட பத்தாது. இருந்தாலும் இந்த அளவுக்காவது சப்போர்ட் கிடைக்குதே அப்படின்னு நீங்கள் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணியிருந்தால் மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்திருப்பாங்க. நீங்கள் வேணால் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் என்னென்ன பண்ணிச்சுன்னு நீங்கள் உங்கள் அதிகாரிகிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடியும் விவசாய கடன் தள்ளுபடி பற்றி அதிமுக அரசாங்கமும் திமுக அரசாங்கமும் அறிவித்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்த உடனே விவசாய கடனை முழுசாக தள்ளுபடி பண்ணாங்க. நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து கூட இந்த விவசாய கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கலாம். ஆனால் முழுசாக தள்ளுபடி பண்ணியிருந்தீங்களா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி விவசாயிகளுடைய வயிற்றில் பால் வார்ப்பீங்கன்னு நினச்சோம். ஆனால் வயிற்று அடித்தவ தான் கிளப்பியிருக்கிறீங்க முதல்வர் அவர்களே. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். இந்த 50,000 எல்லாத்துக்கும் 50,000 கடன் வாங்கியிருந்தாலும் சரி, 1 லட்சம் வரல மொத்தமாக 50,000 கடன் தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்துருக்கலாம். எல்லா கடனும் எல்லோரும் விவசாயிங்க 5 ஏக்கராவுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் 50,000 கடன் தள்ளுபடி, 5 ஏக்கராவுக்கு மேலுள்ள விவசாயிகளுக்கெல்லாம் 25,000 கடன் தள்ளுபடி, இப்படி பொதுவாக ஒன்று சொல்லியிருந்தீங்களா கூட விவசாயிங்க ஒரு மகிழ்ச்சியோடு இருந்திருப்பாங்க. நாங்கள் எவ்வளோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஆட்சியை பிடிச்சிருக்கிறீங்க. ஆனால் அந்த ஆட்சியை பிடிச்சி மக்களுடைய மனசை குளிர்ப்பீங்கன்னு நினச்சோம். ஆனால் அது நடக்கலை. இனிமேலாவது இந்த மாதிரி IAS அதிகாரிங்க சொல்கிறத கேட்டு நடக்காதீங்க. நீங்களே சொந்தமாக சிந்திங்க. அவங்க உங்களுடைய தவறாக வழி நடத்துகிறாங்க. இந்த அதிகாரிங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. உங்களை தவறாக வழி நடத்தி உங்கள் பேரை கெடுக்க பார்ப்பாங்க. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. அந்த உங்கள் மேலே இருக்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். திரு முதல்வர் விஜய் அவர்களே, சொன்னதை செய்யுங்க. நீங்கள் சொல்கிறத முழுசாக செய்யுங்க. நன்றி, வணக்கம்.